நானே எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ அற்புதமான இன்னைக்கு நாரதர் மூலியமா நம்ம வந்து அவர் அவர் எப்பவுமே வந்து பகவானை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து பக்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அது மூலியமா அவங்க வந்து பகவானை இன்னும் நல்லா அனுபவிச்சு அந்த பார்வையில பகவானை வந்து எப்படி அடையிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. சோ அதுல இன்னைக்கு அவர் வந்து சித்திரகேதுக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தன் ஒண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சோ குருதேவ் கிருபா பிந்து தியோ அந்த கீர்த்தன் ஒண்ணு பாடிட்டு we will start. गुरुदेव कृपा बिंदु दियो करो ये दासे तृणपेका अतिहीना। गुरुदेव कृपा बिंदु दियो करो ये दासे तृणपेका अतिहीना। सकल सहाने बल दिया कोरो निज माने स्पृहहीना। सकल सहाने बल दिया कोरो निज माने स्पृहहीना। गुरुदेव कृपा बिंदु दियो कोरो ए दासे तृणपेका अतिहीना। सकल सम्माना कोरिते शकति देहोनाता जाता जाता। सकले सम्माना कोरिते शकति देहोनाता जाता नाता। तबे गए वो हरि नाम सुके अपराध बेहाता। ताबे तो है वो हरि नाम सुके अपराध बेहाता। गुरुदेव कृपा बिंदु दिया कोरो ये दासे तृणपेका अतिहीना। कबे है नो कृपा लभिया ए जना कृतार्थ होय बेनाता। कबे है नो कृपा लभिया ए जना कृतार्थ होय बेनाता। शक्ति बुद्धिहीना आमी अति दीना करो मोरे आत्मसाता। शक्ति बुद्धिहीना आमी अति दीना करो मोरा आत्मसाता। गुरुदेव कृपा बिंदु दिया कोरो ए दासे तृणपेका अतिहीना। जो ज्ञात विचारे के छो नहीं पाए तुम्हारा करुणा सारा। जो ज्ञात विचारे के जो नहीं पाए तुम्हारा करुणा सारा। करुणा ना होइले कांडिया कांडिया प्राण ना करीबो आराम। करुणा ना होइले कांडिया कांडिया प्राण ना करीबो आराम। गुरुदेव कृपा बिंदु दिया कोरो ए दासे तृणपेका अतिहीना। सकल सहाने बल दिया कोरो निज माने स्पृहहीना। गुरुदेव कृपा बिंदु दियो
कोरो रे दासे तृणपेका दीना. हरे कृष्णा. ஸோ இந்த பாட்டு வந்து நான் இந்த பஜன் வந்து பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகா பெங்காலில எழுதியிருக்காரு. இதுல வந்து குருதேவர்கிட்ட வந்து நம்ம வந்து அவரோட ஒரு ஒரு கருணைக்கு வேண்டி நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அவரோட கருணையும் பகவானோட கருணை தட் இஸ் நம்ம சாண்ட் பண்ணி நம்ம வந்து அப்படியே அந்த உருக்கத்துல அந்த மனதுல அந்த பகவானோட நினைக்கிறோம்ல அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மள்ட்ட எந்த குவாலிட்டிஸுமே ஒரு நல்ல குணங்கள் கூட இல்ல, உங்களோட மர்சி இருந்தாதான் வந்து எனக்கு வந்து உங்களோட அந்த கருணை இருந்தாதான் வந்து எனக்கு வந்து அந்த பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி அழுது இந்த பாட்டை வந்து அவர் பாடுறாரு. சோ ரொம்ப அழகான சுமூகமான ஒரு பாட்டு இது. சோ இது வந்து எதுக்குன்னா இன்னைக்கும் வந்து நம்ம இந்த நாரதர் சொல்லும் போது இந்த விஷயம்தான் வந்து அவரே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு இதுல தட் இஸ் நாரதர் வந்து இதுதான் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இன்னியோட அந்த பகவானோட இது தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சித்ரகேது கொடுக்குறாரு இல்லையா. சோ அதுல வந்து இதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாவது காண்டம். ஆறாவது காண்டம் ஓட ஹெட்டிங்கே வந்து மனித குலத்திற்கு நம்ம விதிக்கப்பட்ட ஒரு கடமைகள் அதை பத்தி தான் இந்த ஹோல் கேண்டோவே இருக்கிறது. அதுலயும் 16வது சாப்டர் நம்ம பார்க்க இது சாப்டர் பாக்குறோம். இதுல வந்து மன்னனான அந்த சித்ரகேதுவ அவருக்கு வந்து பரமாத்மாவை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு அவர் வந்து எப்படி கொண்டு போறார் அப்படின்றது. சோ அதனால அந்த பகவான் அப்படின்றது வந்து அவரு நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டவர். அவரோட ஒரு மர்சி, அவரோட ஒரு கருணை இல்லாம நம்ம வந்து அவரை வந்து பார்க்கவே முடியாது. அத வந்து நாரதர் வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு அவருக்கு போதனை மூலமா நம்ம எல்லாருக்குமே வந்து இதை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ பாகவதம் அப்படின்றதே வந்து ஒரு கலியுகத்தின் நம்ம கிட்ட இருந்த ஒரு இருண்ட காலம். எப்படி இருட்டுல நம்ம இருக்கும்போது அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒளிய கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கற அந்த ஒரு சக்தி அந்த பாகவதத்துல இருக்கு. அதனால்தான் அதை வந்து கலங்கமற்ற புராணம் அப்படின்றது நம்ம சொல்றோம். சோ இன்னைக்கு வந்து 6.16.18 25 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல நாரதர் வந்து சித்ரகேதுக்கு அறிவுர்கள் வந்து பகவானை பார்க்கறதுக்கு வேண்டி அவருக்கு வந்து அறிவுர்கள் கொடுக்குறோம். பட் இதுக்கு முன்னாடியே வந்து 6.16.27 வந்து நாரதர் வந்து ராஜர்கிட்ட சொல்லிடுறாரு, நான் உனக்கு மந்திரம் தரப்போறேன். இது வந்து ஒரு மங்களகரமான ஒரு பெரிய மந்திரம். இது வந்து 7 ராத்திரிகள் என் கூட உட்காந்து நீ அதை வந்து கேட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் வந்து உனக்கு பகவானை வந்து நேரடியா காட்டுறேன் அப்படின்றது 6.16.27 சொல்லிட்டார். சோ இந்த 18க்கு முன்னாடி 17வது வருஷத்துல வந்து அவர் சித்திரகேதுவை எப்படி அப்ப சொல்லியிருக்காரு. இப்ப சித்திரகேது அந்த அவருக்கு வந்து அந்த மந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 18ல இப்ப வந்து மந்திரத்தை கொடுக்க போறாரு. அந்த மந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சித்திரகேதுவ வந்து எப்படி வர்ணிக்கிறாருன்றது நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, சுய கட்டுப்பாடு உள்ள அந்த பக்தன், அதுக்கப்புறம் சரண் அடைந்த ஆத்மாவான அந்த சித்திரகேதுவை பார்த்து நாரதர் வந்து மகிழ்ச்சி அடைந்தாராம். சோ அந்த செல்ஃப் கண்ட்ரோலும் இருந்தது, பகவான்கிட்ட அவர் சரணும் அடைஞ்சிருந்தார். அந்த மாதிரி உள்ள அவருக்கு தான் வந்து போதனைகள் நாரதர் வந்து கொடுக்கிறார். அவர் எப்படி இருந்தார், எதுல இருந்து எந்த லெவலுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு, நான் உனக்கு கொடுக்க போறேன்னு உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு பகவானை பார்க்கணும்னு தோணினாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்து நமக்குள்ள அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றது வந்து இதுல நேரடியா காட்டுறாரு. சோ இன்னைக்கு 18 and 19 டுகெதரா இருக்கு. பட் அதுல முதல் 4 வருஷம் 18, அடுத்த 4 வருஷம் 19. சோ இத வந்து 2 பாகமா பார்க்கும்போது முதல் 4 வருஷம் வந்து நாரதர் வந்து அவருக்கு வந்து இது தட் இஸ் நாரதருக்கு வந்து மந்திரமா கொடுக்கிறாரு. அடுத்த 4 வருஷம் பகவானை வந்து குளோரிஃபை பண்றாரு. அதுல வந்து பகவானோட 5 குணங்களை வந்து அவர் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி
प्रद्युम्नाय निरुद्धाय नमः संकर्षणाय च नमो विज्ञानमात्राय परमानन्दमूर्तये आत्मा रामाय शान्ताय निवृत्त दैवत द्वैतदृष्टये. மாதாஜி இதோட டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமா? கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். நாரதர் சித்திரகேதுவிற்கு பின்வரும் மந்திரத்தை உபதேசித்தார். ஓம்கார ஸ்வரூபியான பகவானே, பரம புருஷரே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பகவான் வாசுதேவரே, தங்களை நான் தியானிக்கிறேன். பகவான் பிரத்யும்னரே, பகவான் அனிருத்தரே, பகவான் சங்கர்ஷ்ணரே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஆன்மீக சக்தியின் இருப்பிடமே, பரமானந்த ஸ்வரூபியே, சாந்தரும் தன்னிறைவு உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பரம சத்தியமே, இரண்டற்ற ஒருவரே, தாங்கள் பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் உணரப்படுகிறீர்கள். ஆகவே தாங்கள் சகல ஞானத்திற்கும் இருப்பிடமாவீர். தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணன். சோ இதுல பகவான் வந்து எப்பவுமே எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே பிரபுபாத் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பகவானை நம்ம வணங்கணும்னு. இந்த நாரதரும் இதே மாதிரி நம்ம பரம்பரால வர எல்லாமே, நீங்க எந்த இது சாப்டர் எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல கொடுத்தாலும் பகவானை முதல்ல வணங்கிதான் ஆரம்பிக்கணும்ன்றது. சோ நாரதர் வந்து சித்திரகேதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இதுதான் முதல்ல செய்யறாரு. முதல்ல பகவான் வாசுதேவர் அது கூட அவரோட சதுர்வியூகமான விரக்கங்கள் இருக்கு இல்லையா, வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர், சங்கர்ஷ்ணர், இவா எல்லாருக்குமே வந்து வணக்கத்தை முதல்ல கூறி அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறார். இதுல வந்து முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஓம்காரம் அப்படின்னு பகவானை கூப்பிடுறாரு. ஏன்னா ஒளி வடிவில் அவர் வந்து பகவான் வந்து இங்க தோன்றிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சங்கர்ஷ்ணர்ல இருந்து தான் நாராயணர் வர்றார். நாராயணர்ல இருந்து வந்து வாசுதேவர், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், தட் இஸ் பகவான்டேந்து ஒரு எக்ஸ்பான்ஷனா இந்த 4 சதுர்வியூக இதுவும் வருது. சோ அதனால பகவான் கிட்ட இருந்து தான் இந்த 3 புருஷ அவதாரமும் வந்திருக்கு. க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு, கர்ப்போதக்ஷாய விஷ்ணு, காரணோதக்ஷாய விஷ்ணு, இவா எல்லாருமே வந்து பகவானோட விழிவாக்கும் 3 புருஷ அவதாரம். சோ இந்த க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து பிரம்மாண்டத்துல ஸ்வேத துவீபத்துல இருக்காரு. இந்த பிரம்ம சம்ஹிதாலையும் வந்து இத வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டாந்தரஸ்த அப்படின்னு பகவான் இவர் பிரம்மர் ஆரம்பிப்பார் இல்லையா, அண்டாந்தரஸ்த. அந்த அண்டா அப்படின்னது அது வந்து பிரம்மாண்டம். சோ இந்த பிரம்மாண்டத்துல ஒரு கிரகமா இருக்கிறது அந்த ஸ்வேத துவீபம். அந்த ஸ்வேத துவீபத்துல அனந்த சேனத்துல நம்ம க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு வந்து இருக்காரு. அவர்கிட்ட இருந்து அநேக உலகங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு. அவதாரங்கள் வருது, உலகங்கள் வருது. அப்படியே வைபவமா இருக்கு அது பாக்குறதுக்கு. இந்த பகவான் வந்து வேற யாரும் இல்ல, அவர் அத்வைத்தர் அப்படின்ற இந்த பகவான் இந்த அனைத்து விடயங்களும் ஒன்று. அவரு ஒன்று. அவர் வந்து டிஃப்ரெண்ட் இல்ல, எல்லாம் வேற வேற அல்ல. அவரு இது எல்லாமே அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து அச்சுத்தர். அவர் அவர்கிட்ட எதுவும் வந்து குறைவு ஒண்ணும் இல்லை, எல்லாமே ரொம்ப நிறைஞ்சு கிடக்கு. அதனால அவர் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி தட் இஸ் கம்பேர் பண்ண அவங்கள மாதிரி இல்ல அவரு. நம்ம எல்லாம் வந்து கீழே விழுந்தவங்க. பட் ஆனா அவர் அப்படி கிடையாது. சோ பிரபுபாத் இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, பகவான் வந்து அவருக்கு உருவம் இருக்கு, நிராகாரம் அல்லை, அவருக்கும் வடிவம் இருக்கு, ஆன்மீகமான வடிவம் அது. அது ஆனந்தமான ஒரு ரூபமா வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே நிறைய இருக்கு, அவருக்கு சுய திருப்தி இருக்கு. அவர் வந்து சந்தோஷத்துக்கு இன்னொரு இடத்துல போய் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆத்மா ராமர். இந்த மெட்டீரியலா இந்த இயற்கையின் இரட்டை குணங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் அதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவர். இந்த ரெண்டு எல்லாம் கிடையாது அவருக்கு. சோ அப்படிதான் அத சொல்றாரு. சோ இந்த எதுக்காக இந்த உலகத்துக்கு அவர் ஒரு வாட்டியும் வரார் அப்படின்றதுக்கு அதுக்கும் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல நம்ம இந்த
கட்டுண்ட ஆத்மாக்கள் இங்க வந்து விழுந்திருக்குமே, நம்ம எல்லாம் வந்து நம்ம மேல அவருக்கு வந்து பாரமான இரக்கமா எப்படியாவது நம்மள வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து சேரணும், இந்த இடத்துல நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நம்ம மேல ஒரு கருணை இரக்கம், இதனால அவர் வந்து ஒரு வாட்டியும் வந்து நம்மளை இங்கேருந்து வெளியில கொண்டு போறதுக்கு வேண்டி அவரு என்னென்ன பிரயத்னம் என்னென்ன மூலியமா அவரால் பண்ண முடியறதோ அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து இந்த பூலோகத்துல வந்து இருந்தாலும் அவர் வந்து இந்த பூலோகத்துக்குள்ள அவருக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. அதுக்கும் வந்து அனாலஜி என்ன சொல்றாருன்னா, சூரியனோட அந்த ஒளிவு இருக்குல்ல, சூரியன் வந்த உடனே காத்தால அந்த ஒளி வந்து எல்லா இடத்துக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவுறது. அது வந்து நல்ல இடத்துக்கும் போறது, புனிதமான ஸ்தலத்துக்கும் போறது, அதே அழுக்கா இருக்கிற இடத்துக்கும் போறது, என்ன அந்த அசுத்தமான இடத்துக்கும் போறது. பட் ஆனா அது வந்து சூரியனை வந்து அது பாதிக்கிறது இல்லை. சோ அதே மாதிரி பகவான் வந்து இந்த ஜட உலகத்தில் உள்ள இருந்தாலும் அவர் வந்து அது ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ இதுதான் வந்து 18ல அவ வந்து இந்த இது நாரதர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது, பகவானை பத்தி அவ்வளோ இதா பிரமாதமா அவர் வந்து வர்ணிக்கிறாருங்க. அப்புறம் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை கூறி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம ஜீவராசிகளுக்கும் அந்த 19ம் 20யும் இது ரெண்டுத்தையும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மாதிரி இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்துல வந்து நம்ம இங்க பிறந்திருக்கோம், நம்மளுக்கும் வந்து பகவானுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்களை வந்து அவர் வந்து அது தூக்கி அதுல நம்மளுக்கு காட்டுறாரு. அந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பகவானுக்கு ஒரு சேவகனா போய் நம்ம சேவை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளும் அவனும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம தான் உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அந்த அகங்காரத்தோட நம்ம வாழ்வோம். அதுல வந்து நம்ம எப்பவுமே கீழே விழறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ இந்த 19ல வந்து 5 குணங்கள், பகவானோட 5 முக்கியமான குணங்களை வந்து இங்க காட்டுறாரு. அதுல அந்த ஸ்லோகத்துல பார்த்தான்னா, விஞ்ஞான மாத்ராய அப்படின்றார். விஞ்ஞான மாத்ராயனா அறிவு நிறைந்தவர், சர்வ ஞானி அவரு. பரமானந்த மூர்த்தையே, பகவான் வந்து பரமானந்தத்துல ஆனந்தமா நிறைஞ்சு கிடக்கு அவருக்கு. ஆத்மா ராமாய 3வது குணம், அது வந்து அவருக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. எதுவுமே மத்தவாளுக்கு வந்து அவர் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல வெளியில தேடிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல, வெளிப்புறம் இன்பத்துக்கு அவர் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட, நிறையவே இருக்கு. சாந்தாய, சாந்தாயனா சாந்தமா இருக்காரு, எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நிவ்ருத துவைத திருஷ்டையே அப்படின்னா அவர் தான் வந்து அல்டிமேட் பரமார்த்த உண்மை, அவர் தான் அந்த உண்மை அவரு. சோ அதனால நம்ம வந்து அவரு ரெண்டெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, அவருக்கு ஒன்னேதான். ஆனா அவர் வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த மேல் உலகத்திலயும் இருக்காரு, பூலோகத்திலயும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வடிவம்லாம் அதெல்லாம் இல்ல, அவர் ஒண்ணுதான். ஆனா அவர் வந்து நம்மள மாதிரி அட்டாச்சு கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து ஒட்டுதல் கிடையாது அவரு. சோ நம்ம என்ன சாதாரண மனிதர்கள், நம்ம சாதாரண உயிரினங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாயை பிடியில விழுந்து நம்ம வந்து இந்த மாயல் பிடியில விழுறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அதிகமாயிடுறது நம்மளோட இது இந்த உலகத்துல இருக்கிறதுனால. ஆனா பரம புருஷனான அந்த பகவான் இருக்காரு, அவரு நிறைய அவதாரம் என்ன எடுத்தாலும் அந்த எல்லா அவதாரத்திலயுமே அவர் வந்து அச்சுத்தரா இருக்காரு, வந்து எந்த தவறும் செய்யாம இருக்காரு. அவர் வந்து அவரோட அந்த உடலும் வந்து அந்த உடல் அந்த ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான் அவருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம எப்படின்னா, நம்ம வந்து மேல இந்த ட்ரெஸ் நம்ம போட்டுண்டா மாதிரி, நம்ம சரீரம் வந்து ஒரு சட்டை போட்டுண்டா மாதிரி நம்மளுக்கு அப்பப்ப வந்து மாறிண்டே இருக்கும். நம்ம இந்த பகவத்கீதால 2.22ல சொல்ற பாருங்க, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி. என்ன சொல்றாரு, நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் புது ட்ரெஸ் வந்த உடனே பழைய ட்ரெஸ் எடுத்து தூக்கி போடுறோமோ, அதே மாதிரி நம்ம சோல் இருக்கு, தட் இஸ் நம்ம ஆத்மா வந்து நம்மளோட அந்த மெட்டீரியல், தட் இஸ் இந்த உடலை வந்து
இந்த பௌதிக உலகத்துல இந்த உடல்ல நம்ம வந்து இருக்கோம்ல, இந்த உடலை வந்து ட்ரெஸ் மாத்துற மாதிரி அப்பப்ப வந்து மாறி மாறி நம்மளுக்கு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு டிஃப்ரெண்ட் சரீரத்தை எடுத்துட்டு இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ அதனால பகவானுக்கு வந்து அந்த கவரிங்லாம் தேவையே இல்லை. அவருக்கு ஆல்ரெடி எல்லா ஞானமும் இருக்கு. நம்மளுக்கு தான் இந்த ஞானம் தேவை. ஏன்னா பகவான் வாசுதேவர்கிட்ட வந்து அவர் வந்து அந்த 40 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் அவர் வந்து அந்த பகவான் விவஸ்வான்கிட்ட வந்து அந்த வந்து அவர் வந்து என்ன சொன்னாரோ அவருக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு கார்த்தால என்ன நடந்ததுன்னு கேட்டா நம்ம யோசிச்சு சொல்ற நிலைமையில இருக்கும். சோ அதனால்தான் அவரை வந்து விஞ்ஞான மாத்ராய அப்படின்னு சொல்றாரு. சோ விஞ்ஞான மாத்ராய பரமானந்த மூர்த்தையே. பரமானந்த மூர்த்தினா ஆல்வேஸ் டிரான்சென்டென்டல் பிளிஸ், எப்பவும் ஆனந்தத்திலேயே நிறைந்து இருப்பவர். அவர் வந்து அந்த ஆனந்தத்துக்கோசரம் வெளி உலகத்துக்கு தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கிட்ட நிறையவே இருக்கு. அவருக்கு வந்து அது திருப்தியாவும் இருக்கு, சந்திருப்தியும் அடைஞ்சிருக்கிறது. அப்புறம் சாந்தாய சொன்ன உடனே ஆங்ஸைட்டி. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அது பார்க்கும்போது ஆஹா இது எவ்வளவு நல்லா இருக்கு, இதுவும் நம்மள்கிட்ட நல்லா இருக்குமே, இதை வேண்டுமே அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அச்சு பற்றுதல், இதெல்லாம் வந்து ஆர்வம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜாஸ்தியா இருக்கும். சோ என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கவே இருக்கும். கர்மி ஆனாலும் சரி, ஞானி ஆனாலும் சரி, யோகி ஆனாலும் சரி, எல்லாருக்குமே இது இருக்கும். ஆனா பக்தரா நம்ம நிஜமான பக்தரா, தூய்மையான பக்தரா இருந்தானா அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்திருப்தி அடைவான். அவனோட சந்தோஷம், ஆனந்தம் அவனுக்கு எப்ப கிடைக்கிறதுனா பகவானோட சேவை செய்யும் போதுதான் அவனுக்கு வந்து அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. அதனாலதான் பகவானோட சேவையை செய்யணும் அப்படின்றது சொல்லிட்டே இருப்ப. பகவானோட சேவை செய்யறது அவ்வளோ ஒரு முக்கியமான நம்மள இதுல நம்மளுக்கு வந்து இந்த கலியுகத்துல வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் ஒண்ணு இருந்தா போனோம் நம்ம பகவான் கிட்ட போய் சேர்றதுக்கு. ஆனா நம்ம வந்து இப்பவும் விக்கிரக ஆராதனை வந்து இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு இடத்துல நிக்கிறது கிடையாது. அங்க இங்க எல்லா இடத்துலயும் அலப்பயறது. நம்ம பாதி சாண்டிங் பண்ணும்போது பார்த்தா நம்ம வேற ஏதோ உலகத்துல இருப்போம். திருப்பியும் நம்ம மனசை திருப்பி கொண்டு வர நிலைமையில. பட் அதே நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணும்போது அந்த பகவானை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போதோ இல்லைன்னா அடுத்தது அவரை ட்ரெஸ் பண்ணும்போதோ அவர் இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, இந்த கலர் ட்ரெஸ் போடலாமா, இந்த கிரவுன் வைக்கலாமா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப வந்து இந்த கலர்ல தானே ஃபேஷனா பண்ணலாம், ஏதோ ஒரு தோணல் நம்மளுக்கு அந்த பகவானை பார்த்த உடனே. அவரை அமுக்க கூடாது, அவரை குத்திடக்கூடாது, ஒரு பின்ன போட்டா கூட நம்ம வந்து அவரை குத்தாம பார்க்கணும். சோ என்ன ஆகுது, நம்ம மைண்ட் மாத்திரம் இல்ல, நம்ம உள்ள இருக்கிற சென்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா, கை கால்கள்ல இருந்து எல்லாமே, இந்திரியங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து அவரை போக்கஸ் பண்றது. சோ அதனால்தான் வந்து நம்மளால வந்து அவர் மேல கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் டெடிகேஷனோட அவருக்கு செய்ய முடியுது. அப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இருக்கும். அந்த ஆனந்தம் அந்த பக்தருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த சைத்தன்ய மகாபிரபுவா வந்து கிருஷ்ணரே வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து ராதாராணி மூஞ்சியில வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்தாராம். அந்த சந்தோஷம் எப்படி உனக்கு வந்து என் மேல அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படி வந்து, நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கிருஷ்ணர் போட்டுண்டா கூட ராதாராணி சொல்றான் உனக்கு நான் கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. அதை வந்து அனுபவிக்கிறதுக்கோசரம் அவர் வந்து பக்தனா வந்து சைத்தன்ய மகாபிரபுவா இந்த கலியுகத்துல வந்து பகவான் அதை வந்து அனுபவிக்கணும்னு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பக்தனுக்கு தான் வரும், அந்த சேவை செய்யும் போதுதான் வரும் அப்படின்றது. அந்த ஆனந்தத்தை பகவான் கிட்ட நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு. சோ நிவிருத்த தெய்வத்தை திருஷ்டையே. அடுத்தது சோ இது என்ன சொல்றேன்னா, தெய்வத்தை திருஷ்டையே. நம்மள்ட்ட வந்து நம்ம ஜீவராசிகள் நீங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஒரு அங்கங்கள், எத்தனையோ அங்கங்கள் இருக்கு. ஆனா ஒரு அங்கங்களுக்கும் ஒரு வேலை. கண்ணுன்னா கண்ணு மூலியமா பார்க்கலாம், காது மூலியமா கேட்கலாம், வாய் மூலியமா பேசலாம், சாப்பிடலாம், வயிறு வந்து நம்மளுக்கு டைஜஷன் பண்றது, நம்மள வந்து நம்ம ஸ்ட்ரென்த் எல்லா இடத்துக்கும் இந்த பிளட் வந்து பாஸ் பண்றது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அங்கங்களும் வந்து ஒரு வேலை செய்யறது. அதே பகவானுக்கும் வந்து சரீரம் இருக்கு, அவருக்கும் வந்து கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, உடம்பெல்லாம் இருக்கு, அவருக்கும் நம்மள மாதிரி எல்லாம் இருக்கு. பட் ஆனா
சொன்னா நம்மளுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் வந்து அங்காணி எஸ்ய சகலேந்திய வித்திமந்தி என்ன சொல்றாரு, அவர் வந்து எந்த பார்ட் வழியா வேணாலும் பார்க்கலாம், இந்த பார்ட்ல தான் கண்ணுல இருந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, காலால கூட அவர் பார்க்கலாம், கையால கூட பார்க்கலாம். அந்த மாதிரி அவருக்கு இந்த பார்ட்டை வச்சு இதுதான் பண்ணணும், அந்த பார்ட்டை வச்சு அதுதான் பண்ணணும்ன்றது கிடையாது. ஏன்னா அவர் சர்வசக்தி வாழ்ந்தவர், ஆல்மைட்டி, அவர் தான் வந்து பரம புருஷன் அப்படின்றது நம்மளுக்கு இந்த 18 and 19ல நாரதர் வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. மாதாஜி 20 ஸ்லோகா நம்பர் 20. சோ இதுல என்ன சொல்றேன்னா, ஆத்மானந்தானுபூதைவ நைஷ்ட சக்தியூர்மயே நமः ஆத்மானந்தானுபூத்யைவ நைஷ்ட சக்தியூர்மயே நமः ரிஷிகேஷாய மஹதே நமஸ்தே நந்தமூர்த்தயே. டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். தங்களுடைய ஆத்மானந்த அனுபவத்தினால் தாங்கள் ஜட இயற்கையின் அலைகளுக்கு மேற்பட்ட உன்னத நிலையிலேயே எப்பொழுதும் இருக்கிறீர்கள். ஆகவே எம்பெருமானே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தாங்கள் புலன்களின் பரம ஆளுநர் ஆவீர். தங்களுடைய அவதாரங்கள் தாங்கள் அனைவரிலும் மிக பெரியவர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்கேயும் வந்து பகவானோட அந்த ஆனந்தம், தட் இஸ் அவருக்கு அந்த உள்ள இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது, பகவான் தன்னுடைய ஆத்மீக சக்தி, அந்த சக்திய மூலமாக தான் நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியறது. பகவானோட அந்த சக்தியினால்தான். அவர் வந்து ரிஷிகேஷர், எல்லா இந்திரியங்களுக்கும் அவர் வந்து அதிபதி. சோ அவர் அந்த ஒரு பிளிஸ், நமக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் அவர் நம்மளுக்கு கொடுக்கறாரு அப்படின்னா, ஆனந்தம் கொடுக்கறாருன்னா அவர்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு வருது. நம்மளால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது எப்பவுமே நம்மளுக்கே ஒரு இது, நம்ம சைடு நம்ம ஏதோ பண்றோம் அதனால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு இன்பம் கிடைக்கிறதுன்னு தோன்றது. ஆனா இந்த பதத்துல வந்து மெயினா அவங்க வந்து கம்ப்ளீட்டா டிஃபரன்சஸ் கொடுக்கறாரு. ஜீவாத்மாக்கும் முழுமுதல் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அருமையா பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா, நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், பட் ஆனா அத வந்து அங்கங்க பாயிண்டா அவர் எடுத்து சொல்றாருல, அதுல வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு ரிவைஸ் ஆகும். இறைவன் எப்போதுமே ஆனந்தமாக இருக்கிறார். அவர் பரதத்துவம், பரதத்துவம் பிளஸ் அவர் அந்த ஆத்மீகமா இருக்காரு. அதே சமயத்துல நம்ம இருக்கோம்ல, நம்ம எல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள். அதனால நம்ம இந்த ஜட உலகத்துல வந்ததுனால நம்ம இந்த 3 விதமான துன்பங்களுக்கு, 3 types of whole miseries இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். அதனால் அவன் வந்து எப்பவுமே ஒரு மனிதன் பல இன்பம் துன்பங்கள்ல மாட்டிட்டு முழிச்சுட்டே இருப்பான். ஏதான ஒரு கஷ்டமும் வரும், சுகமும் வரும். பட் பகவானுக்கு அப்படி இல்லை, எப்பவுமே ஆனந்தம். அதனால்தான் சத் சித் ஆனந்த விக்கிரக அப்படின்னு அவரை சொல்றோம் நம்ம. அப்புறம் கட்டுண்ட ஆத்மா எப்பொழுதுமே என்ன பண்ணுவான், எப்பவுமே பற்று, தட் இஸ் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும், டிட்டாச்மெண்ட் வெறுப்பும் இருக்கும். அட்டாச்மெண்ட்டும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். சோ அதனால டிட்டாச்மெண்ட்டும். சோ இதுல வந்து நம்ம வந்து தட் இஸ் நம்ம எல்லாம் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ வேண்டியிருக்கு, அட்டாச்மெண்ட்க்கும் டிட்டாச்மெண்ட்க்கும். அதே சமயத்துல பரமபுருஷருக்கு வந்து இது ரெண்டுமே கிடையாது, இந்த இரட்டை குணங்களே கிடையாது. இதுல இருந்து அவரு எப்பவுமே வெற்றி பெற்று இருக்கார். அடுத்தது வந்து பகவான் வந்து எல்லா இந்திரியங்களுக்கும் அதிபதி, ரிஷிகேஷர். ஆனா ஜீவராசிகள் எல்லாம் இந்திரியங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து இந்திரியங்கள் எல்லாம் வந்து நம்மள வந்து வசப்பத்தி வச்சுட்டு இருக்கு. அவர் அந்த இந்திரியங்களுக்கு நம்ம வந்து அண்டர்ல உட்காந்துருக்கோம், இந்திரியம் சொல்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பட் பகவான் அப்படி இல்லை, அவர் வந்து இந்திரியத்துக்கு அதிபதியா இருக்கார். அதனால்தான் அவரை வந்து ரிஷிகேஷா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பகவான் வந்து விபு, நம்ம அணு. அவர் வந்து பெரியவர், சிறந்தவர், நம்ம வந்து சிறியவர், அணு. சோ என்ன மாதாஜி? நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதுல வந்து மாதாஜி
நமஸ்தே நந்த மூர்த்தியேன்னு இருக்கு இல்லையா மாதாஜி? நான் வச்சுட்டு இருக்கிற புக்ல வந்து விஸ்வமூர்த்தியேன்னு போட்டிருக்கு மாதாஜி. அது சில புஸ்தகங்கள்ல வந்து மாதாஜி அந்த வெர்ஷன் வரும்போது அந்த உங்களோட அந்த பிரிண்டிங் வெர்ஷன் வேறையா இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருந்தா அந்த இதா இருக்கும். சோ ஓவரால் மீனிங் வந்து அதே மாதிரி இருக்கும். பட் இது பழைய இது இருக்கும், உங்களோடது புதுசா இருக்கும். அதனால ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த உயிர்வாழி ஜட இயற்கையின் அலைகளுக்கு நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கோம். நம்ம இங்க ஜீவராசிகள் எல்லாருக்குமே. ஆனா இந்த பரம புருஷர் வந்து அவர் வந்து அவரோட எந்த செயல் இல்ல எந்த ரியாக்ஷனுக்குமே அவர் வந்து அவருக்கு வந்து இதெல்லாமே அவருக்கு அப்பாற்பட்டது. அவர் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற எந்த செயலுக்குமே அவர் கட்டுப்பட்டவர் இல்லை. நம்ம வந்து இங்க நடக்கிற எல்லா மெட்டீரியல் நேச்சர்ல மாட்டின்னு இருந்தா இங்க நடக்கிற எல்லா இதுக்குமே நம்ம இன்பம் துன்பங்களானாலும் சரி, இந்த மெட்டீரியல் நேச்சர்ல நம்மளுக்கு என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ எல்லாத்துலயுமே எல்லா ஆக்ஷன் எல்லா ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இங்க மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கோம். சோ இவர் உடம்புல இருந்து பகவானோட உடம்புல இருந்து நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் விரிவாக்கங்கள் வரும். ஆனா எண்ணற்ற விரிவாக்கம் வருது. ஆனா நம்மளுக்கு தட் இஸ் அதனாலதான் சொல்றாரு அத்வைத்தம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் அப்படின்னு. அதனாலதான் சொல்றாரு பகவான. சோ ஆனா நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஒரே இந்த ஃபார்ம். இந்த ஒரு ஃபார்மையும் நம்ம ஒழுங்கா எடுத்துன்னு போறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதே மாதிரி பகவானுக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. நம்மளுக்கு ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு. சோ இந்த ஆதி எதுவுமே நம்ம கையில கிடையாது. ஆதி எப்ப வரோம் நம்ம இந்த உலகத்துக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்ப போறோன்றதும் தெரியாது. பட் இந்த பிரசன்ட் அப்படின்றது, இந்த பிரசன்ட் ஃபியூச்சர் இது என்னது பாஸ்ட், இது மூணுத்துல பார்க்கும்போது பிரசன்ட்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது. ஓகே, அதை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஃபியூச்சர்ன்றது இனிமேதான் வரப்போறது. அதை வந்து நம்ம ஊக பண்ண முடியாது. எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. சோ இப்ப நம்ம கையில இருக்கிற பிரசன்ட், இப்ப நம்ம பிரசன்ட வந்து ரொம்ப நல்லா பகவான ஒரு நோக்கம் கொண்டு நம்ம செஞ்சானா நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆனப்புறம் இந்த பிரசன்ட் வந்து நம்மளுக்கு பாஸ்ட் ஆயிடும். சோ இந்த பாஸ்டும் நம்மளது நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பிரசன்ட்ல வந்து எந்த நல்லதெல்லாம் செஞ்சு வருமோ அதே மாதிரி நம்ம பாஸ்ட் நம்ம ஃபியூச்சர் வந்து அவ்வளவு நல்லா நம்மளுக்கு வரும். சோ அதனால நம்ம பிரசன்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இருக்கிறது நம்ம கையில இந்த பிரசன்ட், அதை வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்ற நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரபுபாதர் வந்து இத்தனை எதுக்கு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்றாருன்னா இதுக்கு வேண்டிதான் சொல்றாரு. ஏன்னா பகவான் வந்து ஃபார்ம்லெஸ். சாரி மேம். சோ பகவானுக்கு வந்து அவர் வந்து ஃபார்ம்லெஸ் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் அவருக்கு எப்பவுமே இருக்கு. இந்த ஆன்மீக அந்த ஒரு சரீரம் அவருக்கு இருக்கு. இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவருக்கு வந்து ஏராளமான அவருக்கு வந்து வடிவாக்கம் வந்து நிறைய இன்கார்னேஷன்ஸ் அவர் எடுத்துட்டு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து எப்படியெல்லாம் நம்மள எல்லாரையும் இது எதுக்கு இந்த இன்கார்னேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா ஒரு வாட்டியும் நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம். இங்க மனுஷ ஜாதியில இருக்கிற அத்தனை பேரும் கீழே விழுந்துடுறோம். ஒரு வாட்டியும் அவர் ஞாபகப்படுத்துறதுக்கு வர்றாரு. நம்மள எப்படியாவது கொண்டு போய் மேல அங்க காத்துன்னு இருக்கா. நான் 2 கையும் இப்படி ஏங்கிண்டு காத்துன்னு உட்காந்துருக்காரன். எப்படா வருவா, இவன் இப்படி மாட்டின் முழிக்கிறானே, இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி காத்துட்டு அப்படி முழிச்சுட்டு உட்காந்துருக்காராம். நம்ம தான் இங்கேருந்து அங்க போறதுக்கு அவரை மறந்து போயிடுறோம். எனக்கு என்ன தோணிச்சுன்னா இப்ப சடனா என் பையன் முந்தானத்தி ஊர்ல இருந்து துபாயில இருந்து இங்க வந்த போது இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே வந்தாச்சு, பஸ் ஏறியாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை அவன்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஏதோ பண்ணியிருந்தா எனக்கு கவலையே இல்லாம இருந்தது. அவனா தனியா வரான். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா வரான்.
கவலை இல்ல, அவனுக்கு எல்லாம் தெரியும். இங்க வந்துருவான், அங்கேருந்து பஸ்ல இங்க மைசூருக்கு வந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிடுவேன் தெரியும். பட் ஆனாலும் இங்க காத்தால 4 மணில இருந்து போன்ல இருந்து மெசேஜ் வருதா, அவனையும் என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. மொபைல் கூப்பிட்டானா சுவிட்ச் ஆஃபா இருக்கு, அவனையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவனும் ஏன்னு போன் ஒர்க் ஆகலன்னா சரி பக்கத்துல யார்கிட்டயாவது போனை வாங்கியாவது ஒரு மெசேஜ் அனுப்பலாம். நம்ம வந்து அந்த 4 மணில இருந்து அன்னைக்கு சரியா சாண்டிங் கூட முடியாம அப்பப்ப அந்த மொபைல நோண்டுற வேலையா போயிடுது இன்னைக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நிமிஷமும் ஒரு நம்ம பையனை வந்து நம்ம தேடின்னு இருக்கோமே, பகவான் நம்மளுக்கோசரம் எத்தனை நாள் தேடின்னு இருப்பான், இந்த மாதிரி எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம திரும்பி போறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோமே, ஒரு நாள் நம்மளால முடியலையா உடனே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட் டவுன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில பார்த்தோன்னா நம்மளோட அந்த பகவானோட அந்த நினைப்பு தான் முதல்ல கட் டவுன். இன்னைக்கு பகவான் புரிஞ்சுப்பாரு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுதான் தோன்றதே தவிர பகவான் புரிஞ்சுருவாருன்னு அதை முதல்ல கட் அவுட் பண்ணிடுறோம். அதுதான் பண்ணக்கூடாதுன்றாரு. என்ன எதை கை விட்டாலும் சரி, சாப்பாடு சாப்பிட முடியலையா போட்டோம், இது முடியலையா அது முடியலையா, வீட்டு வேலை செய்ய முடியலையா வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த ஜபத்தையாவது ஒழுங்கா பண்ணனா பகவான் அந்த உடம்பையும் சரி பண்ணிடுவாரு, நம்ம மனசையும் சரி பண்ணிடுவாரு அப்படின்றது அந்த நிமிஷத்துல நம்மளுக்கு தோண மாட்டேன்றது. அதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரபுபாதர் வந்து அப்பப்ப இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்மளுக்கு எடுத்து தூண்டுகிறார். 21வது वाचस्युपाहरते प्राप्य य एको मनसा सह अनामरूपश्चिन्मात्रः सो अव्यान्नः सदसत्परा. Translation. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பௌதீக நாம ரூபங்கள் பகவானுக்கு பொருந்தாதவை என்பதால் பந்தப்பட்ட ஆத்மாவின் வார்த்தைகளும் மனமும் பரமபுருஷரை நெருங்க முடியாது. ஏனெனில் அவர் முற்றிலும் ஆன்மீகமானவரும் ஸ்தூல மற்றும் சூட்சும ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவரும் ஆவார். அருவ பிரம்மன் என்பது அவரது ரூபங்களுள் ஒன்றாகும். அவர் தமது இஷ்டம் போல் நம்மை காத்தருள்வாராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திருப்பி திருப்பி பகவான் அதான் சொல்றாரு. அவர் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ அச்சிந்தியானா நம்மளுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அவரோட இது சக்தி அப்படி இருக்கு, அவரோட ஃபார்ம் அப்படி இருக்கு, அவரோட ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி அப்படி இருக்கு. சோ இறைவன் வந்து நம்ம பேச்சுக்கு அந்த நம்ம மனதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பகவான் வந்து எப்படி இருக்காருன்றது நம்ம நினைக்கிறதுக்கும் மேல அவர் இருக்காராம். அவருக்கு இந்த பௌதீக பொருள், பெயர், எதானாலும் அந்த வடிவம் இது எல்லாமே அவருக்கு இல்ல. ஆனா அவருக்கு ஒரு ஆன்மீக அடையாளம்ன்றது கண்டிப்பா இருக்கு. அவருக்கு ஆன்மீக அந்த உருவம் இருக்கு. நம்மளுக்கும் அந்த ஃபார்ம் இருந்தாதான் வந்து நம்ம பகவானையும் வந்து நல்லபடியா பார்க்க முடியும். அதனால்தான் வந்து எப்பவுமே பகவானுக்கு ஃபார்ம் உண்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த விக்கிரக வழிபாடு பண்ணும்போது எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்றோம் அந்த பகவானை இது பண்றதுக்கு. ஒரு இந்த இவர் இருக்கிறல்ல, யாரு நம்ம வேதவியாசர், அவர் வந்து இந்த நரசிம்மரோட கதை படிக்கும்போது அதுல வந்து இந்த வாட்டி படிக்கும்போது அந்த வேதவியாசர் வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து கண்ணுல மூடிண்டு, நரசிம்மரே நீங்க வந்த போது நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து இல்லையே, நீங்க டைரக்டா நீங்க இருக்கும்போது நான் அந்த இடத்துல இருந்தா நான் வந்து எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா. நினைச்ச உடனே பகவான் வந்து அவரோட மனசுல வந்து அப்படியே அந்த நரசிம்மரோட அந்த உருவம் அவர் எப்படி டைரக்டா இருந்தாரோ அது அதே மாதிரி வந்து தன் மனசுல ஹிருதயத்துல வந்து உட்காண்டாராம். உட்காண்ட உடனே இவருக்கு வந்து அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த மனசுல நினைச்சாருல்ல, அந்த நினைச்ச உடனே அவர் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த பகவான் நேரடியா வந்த உடனே அந்த நிமிஷத்துல அந்த அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீல் வரும், அந்த மாதிரி இவரோட கால் நடுங்கிறதா, கை நடுங்கிறதா, கண்ணெல்லாம் பெருசா எடுத்தா, அந்த ஒரு பகவான் அந்த கண்ணு முன்னாடி நிக்கிறத பார்த்து அவருக்கு அந்த அந்த நிமிஷத்துல எதுவுமே தோணலை, என்ன பண்றதுன்னு தோணலை. ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங், அந்த அந்த அனுபவத்தை வந்து அவரால் சொல்ல கூட முடியலையா. அந்த அளவுக்கு அவர் வந்து பகவானை வந்து அனுபவிச்சாராம் அந்த இருதயத்துல இருந்து. அப்ப அவர் வந்து உடனே கேட்டாராம், பகவானே நீ வந்து இந்த
நீ வந்து இப்போ என் ஹிருதயத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்திருக்கிய, இதே காட்சியை வந்து நீ வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ன உடனே பகவான் அப்படியே ஹிருதயத்துல இருந்து அப்படியே இறங்கி அப்படியே மூர்த்தியா அந்த ஃபார்ம்ல வந்து இப்பவும் வந்து ஆந்திரால எந்த ஊரு ஞாபகம் வரல, நான் சொல்றேன். அந்த ஊர்ல வந்து இப்பவும் வந்து அந்த மூர்த்தி ஃபார்ம்ல வந்து அவரு பகவானை வந்து இப்பவும் வந்து வேண்டின்னு இருக்காரு. அங்க வந்து பகவான் இப்பவும் இருக்காரு அப்படின்றது ஐதீகம். இது 2 வழக்கு ஏத்தி வச்சிருக்காரு. ஒண்ணு கால் கிட்ட ஒரு வழக்கும், இங்க ஒண்ணு வந்து அந்த மூக்கு கிட்ட அந்த ஒரு வழக்கு வச்சிருக்காராம். அதுல நீங்க பார்த்தனா அந்த கோவிலுக்குள்ள காத்தே உள்ள போகாது. சோ கால் கிட்ட இருக்கிற வழக்க நீங்க பார்த்தனா அதோட ஃபிளேம் வந்து கொஞ்சம் கூட இப்படி அசையாதான், கொஞ்சம் கூட காத்தே இல்லைன்னு தோணும். ஆனா மூக்கு கிட்ட இருக்கிற அந்த வழக்கு இருக்குல்ல, அது இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குமா. அது என்னன்னா, இவர் மூச்சு இழுக்கும் போது இப்படி வருமா, மூச்சு விடும்போது இப்படி போகுமா. சோ இப்பவும் வந்து அந்த அந்த வழக்கு வந்து இப்படி தொங்க விட்டுருக்கிறது இப்படி இப்படி ஆடின்னு இருக்கும். பகவான் இப்பவும் அங்க இருக்காரு அப்படின்றது ஐதீகம். சோ அந்த மாதிரி பகவானை வந்து நம்ம சிந்திக்க முடியாத அந்த அளவுக்கு அவர் அப்பாற்பட்டவர், இந்த நம்ம சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த பகவான் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஊகத்துல வந்து நம்ம வந்து அவரை வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிஜமாவே நம்ம சின்சியர் டிவோட்டியா இருக்கணும். நம்ம வந்து பக்தி தொண்டுல நம்மளை ஈடுபடுத்தணும். அதை வந்து மனசால நம்ம வந்து பகவானுக்கு செய்யணும்ன்ற அந்த ஒரு மனசோட நம்ம செய்யும் போது பகவான் தானே வந்து நம்ம முன்னாடி வந்து நிப்பறான். அவரே வந்து நம்மளுக்கு வெளிக்காட்டு வரும். சோ அதுதான் வந்து பகவத்கீதாலையும் போட்டுரும், பக்தியாமாம் அபிஜானாதி. நீ பக்தி பண்ணினா நான் உனக்கு வந்து புரிய வைப்பேன், இல்லைன்னா உனக்கு என்ன புரிய கூட, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம பக்தி செஞ்சாதான் அவரை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது பிரபுபாத் வந்து இந்த வேர்ஸ்ல ரொம்ப கிளியரா சொல்றேன். ஏன்னா பகவான் வந்து இந்த கண்களால நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம வந்து தூய்மை அடையணும், நம்ம ஹிருதயம் வந்து தூய்மை அடையணும். இது ரெண்டும் தூய்மை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாண்டிங் பண்ணணும். ஜபம் 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 ஜபம். நம்மளுக்கு ஜபம் பண்ண கான்சென்ட்ரேஷன் வரல, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்ட உடனே அன்னைக்கு பானுசுவாமி மகாராஜ் தான் ஜபம் பண்ண முடியலையா, கான்சென்ட்ரேஷன் வரலையா, வேற ஏதோ தாட்ஸ் வருதா, அதுக்கும் சொல்யூஷன் ஜபம் தான். நீங்க திருப்பி திருப்பி ஜபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்றாரு. நம்ம அந்த மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணாதான் பகவான் வந்து தன்னையே வந்து நம்ம முன்னாடி வந்து நிறுத்திடு வரான். கண்டிப்பா இப்ப கலியுகமானாலும் சரி, எந்த யுகத்துல ஆனாலும் பகவான் நம்ம முன்னாடி வந்து நிற்பார் அப்படின்றது சொல்றாரு. சோ எப்படி அது ஒரு 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 நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து நம்மளே வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட நம்ம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு அணு அறிவியலை பத்தி தெரியும் அப்படின்னா அது வந்து தானே புக்கை படிச்சானா ஏதாவது தெரியுமா? அது வந்து ஒரு பெரிய பிலாசபி, அது ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி தெரியணும்னா அவன் வந்து படிக்கிறது மாத்திரம் இல்ல, யார் மூலியமாவது அதை வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவானை வந்து தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெறும்னா வந்து நம்ம படிச்சோ நம்ம பார்த்தோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பகவானோட கருணையே இருக்கணும், குருவோட கருணை இருக்கணும், அப்புறம் எல்லா டிவோட்டியோட அசோசியேஷன் இருக்கணும். அவ கூட தான் நம்ம வந்து பகவானை வந்து அறியணும். இந்த டிவோட்டி அசோசியேஷன் கிடைக்கிறது கூட, பக்தரோட சங்கம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கூட அந்த பகவானோட கருணை இல்லாம, மர்சி இல்லாம நம்மளால அடையவே முடியாது அப்படின்றது பிரபுபாத் வந்து இங்க சொல்றார். சோ எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் எந்த காரணத்துக்கும் காரணம் அவர் ஒருத்தர் தான் அப்படின்றார். 22 यस्मिन् इदं यतश्चेदं तिष्ठत्यपेति जायते मृन्मयेष्व इव मृजजातिस्तस्मै ते ब्रह्मणे नमः. Translation. முற்றிலும் மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள் அந்த மண்ணிலேயே இருந்து பிறகு உடைந்து விடும் பொழுது மண்ணாகவே மாறுகின்றன. அவ்வாறே பிரபஞ்ச தோற்றமானது பரபிரம்மனால் செய்யப்பட்டு பரபிரம்மனினாலே இருந்து அதே பரபிரம்மனிலேயே ஒடுங்கியும் விடுகிறது. எனவே பிரம்மத்திற்கு காரணமானவர் பரமபுருஷரே என்பதால் அவருக்கு பணிவான வணக்கங்கள். சோ நம்ம எங்கேருந்து வரமோ அங்கேதான் நம்ம திரும்பி போவோம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா இதை வந்து ஒரு மண்பானையை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. சோ எல்லாமே பகவான் வந்து செயல்ல தான் வருது. அவர் தான் வந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்றாரு, அவர் தான் படைக்கிறாரு எல்லாத்தையும்.
அவர் படைக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் அதைய பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அது முடிஞ்ச உடனே ஆன்ஹிலேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பியும் நம்ம பகவான் கிட்டயே போய் சேர்றோம். எப்படி ஒரு மண்பானை அது மண்ணுல தான் பண்ணப்பட்டிருக்கு, உடஞ்சாலும் அது திருப்பியும் மண்ணுக்குள்ளதான் போய் சேர்றது. ஜன்மாதி அஸ்ய யதா அன்வயோ சொல்றோம் இல்லையா, எங்கேந்து வருமோ அங்கேதான் போறோம். சோ பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வருது. அதான் சொல்றாரு, அகம் சர்வசிய பிரபு மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதா. அவர்கிட்ட இருந்தா வேதம் வருது, அவர்கிட்ட தான் வேதாந்தம் வருது, எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது. நம்ம ஜஸ்ட் ஒரு நடுவுல இருக்கிற ஒரு இதெல்லாத்தையும் அனுபவிச்சு அதெல்லாம் புரிஞ்சு, ஏன்னா தப்பி தவறி கீழே விழுந்துட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம திரும்பி போறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. சோ அதனாலதான் இங்க திருப்பியும் அனாலஜி என்னன்னா, கோல்டு சொல்ற. நம்மளுக்கு கோல்டுல காது தோடுன்னா கோல்டு தான். ஆனா அந்த கோல்டுல நம்ம கையில போட்டு இருக்கிற வலை, நம்ம இது பார்த்தா வேற விதத்துல இருக்கு பாக்குறதுக்கு. காதுல போட்டு இருக்கிறது வேற விதத்துல இருக்கு, நம்ம போட்டுக்கிற செயின் அது வேற விதத்துல இருக்கு. எல்லாம் பார்த்தோன்னா பட் ஆனா எல்லாமே கோல்டு தான். அந்த பொண்ணுனாலதான் அது பண்ணப்பட்டிருக்கிறது. பட் ஆனா அது விதவிதமா கொண்டு வந்திருக்கா அந்த பொண்ணுனும், ஒரே மாதிரி இல்ல. சோ அதே மாதிரி பகவான் ஒண்ணுதான். ஆனா அவரோட சக்தினால நிறைய அவர் டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்துன்னு வந்திருக்காரு, நிறைய வெளிப்பாடுகள் அவர் கொண்டு வந்திருக்காரு. சோ எல்லாமே கடைசியில அதெல்லாம் பகவான் தான். நம்மளுக்கு பகவான் என்ன கொடுத்திருக்காரு, 2 சக்தி கொடுத்திருக்காரு. நம்ம தட்டஸ்ட சக்தியில இருக்கோம். ஒண்ணு பகவான் பகிரங்க சக்தி, ஒண்ணு அந்தரங்க சக்தி. நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறது, நீ பகிரங்க சக்திக்கு வேணாலும் வரலாம், நீ அந்தரங்க சக்தி நம்மளுக்கு சூசிங் கெப்பாசிட்டி கொடுத்தாரு. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்கள் ஆனாலும் சரி, உடன்பாடுகள் ஆனாலும் சரி, அப்புறம் நினைப்புகள் ஆனாலும் சரி, நடக்கிறதானாலும் சரி, எல்லாமே பகவானின் சக்தியே ஒரு மாத்திரமே தான். இது 2 விதம் கிடையாது. ஆனா நம்ம கிருஷ்ணர் தான் எல்லாமே காரணத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு கூட நம்ம திருப்பி 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 நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல வருது. அதனாலதான் அப்பப்ப பிரபுபாத் இத திருப்பி 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 சொல்லிட்டே இருக்காரு. இதுல யுஎஸ்ல அவர் இருக்கும்போது அந்த ஒருத்தன் கேட்டானா அவர்கிட்ட, பிரபுபாத் நீங்க எப்ப பார்த்தாலும் டெய்லி உங்களுக்கு 1 hour கிளாஸ் கார்த்தால, அந்த 1 hour கிளாஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50% 60% ஆஃப் த கிளாஸ் நீங்க சொன்னதையே தான் திருப்பி 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 சொல்றீங்க, புதுசா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரு, நான் இவ்வளவு சொன்னதையே சொன்னாலும் நீங்க எத்தனை தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, எத்தனை நேத்தி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால திருப்பி 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 இதுதான் சொன்னாதான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். இது திருப்பி திருப்பி சொல்லும் போதுதான் நம்ம மைண்ட்ல கொஞ்சமாவது ஏறுறது. அப்படின்றதுனால அது திருப்பி திருப்பி. அதனாலதான் நம்மளுக்கு எல்லா பாகவதம் பகவத்கீதா எல்லா அனுப்புறமும் எல்லாத்துலயுமே திருப்பி திருப்பி பிரபுபாதர் அதை அந்த பர்போர்ட்ல அவ்வளோ அழகா எக்ஸ்பிளனேஷன் போது நம்மளுக்கு நெத்தியில அடிக்கிற மாதிரி ஒரு வாட்டியும் அவர் எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. மாதாஜி 23. यन्न स्पृशन्ति न विदुर्मनो बुद्धीन्द्रियासवः अन्तर्बहिश्च विततं व्योमवत्तन्नतोऽस्म्यहम्. Translation. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்த பரபிரம்மன் பரமபுருஷரிலிருந்து உற்பத்தியாகி ஆகாயம் போல் உள்ளும் புறமும் பரவி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இருப்பினும் மனம், புத்தி, புலன்கள், உயர் சக்தி ஆகியவற்றினால் அவரை தொடவோ அறியவோ முடியாது. அவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ இந்த பகவான் அவ்வளவு பெரியவர். அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஈவன் அந்த ஆகாயத்துக்கு கூட அதோட பெரியவர் அப்படின்ற மாதிரி. சோ அந்தர் பகிஷ்ச வித்தம் அப்படின்றோம். ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காராம். அவர் சர்வ வியாபகராம். இவன் பிரகலாதர் சொல்ற இல்லையா, இதோ நரசிம்மோ பரதோ நரசிம்மோ எத்தோ எத்தோ யாமித தத்தோ நரசிம்மோ. எந்த இடத்துல பார்த்தாலும் நரசிம்மர், எந்த இடத்துல பார்த்தாலும் பகவான் இருக்காரு. அவன் கேட்கறான்ல, இரண்யகசிப்பு எங்க இருக்காருன்னு. எல்லா இடத்துலயும் இருக்காரு. எஸ், நிஜம்தான் அது. நிஜமாவே அவரு
எல்லா இடத்துலயும் அந்தர் பகீஷ், உள்ளியும் இருக்காரு வெளியிலயும் இருக்காரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு. அவர் வானத்தை போல அவ்வளவு பெருசா இருக்காராம் அவரு பகவான். சோ மகாபிரபு இதுல பிலாசபி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒன்னாவும் இருக்கார், அதே மாதிரி வேறாவும் இருக்காரு, டிஃப்ரெண்டாவும் இருக்காரு அவரோட கிரியேஷன். அதனாலதான் அவரை வந்து சொல்றாரு அச்சிந்திய பேத பேத தத்துவா அப்படின்ற சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அவர்தான், அவரோட விரிவாக்கம் தான் எல்லாம் விதவிதமா இருக்கு. சோ எல்லாம் பார்க்கும்போது வேற வேறையா இருக்கு, அவரோட அம்சம் தான் எல்லாமே, எல்லாம் வேற வேற இருந்தாலும் அவர் ஒண்ணுதான். சோ அவர் தான் வந்து நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக நம்ம உடல்லயும் இருக்காரு, அதே சமயத்துல அவர் கோலோகத்திலயும் வசிக்கிறாரு. சோ அந்த மாதிரி பகவானை வந்து நம்ம வந்து வணங்க வேண்டும் அப்படின்றதுதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. 24 தேஹேந்திரிய பிராணமனோதியோ இமி யத்அம்ச விதாஹ பிரச்சரந்தி கர்மஷு நைவான்யதா லௌஹம் இவாப்ரதப்தம் தானேஷு தத் திருஷ்டாபதேசமிதி யதி. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எப்படி நெருப்பில் பழுத்து காய்ச்சப்படும் இரும்பு எரிக்கும் சக்தியை பெறுகிறதோ, அப்படியே உடல், புலன்கள், மனம், புத்தி, பிராணவாயுக்கள் ஆகியவை வெறும் ஜட பிண்டங்களே என்றாலும் அவற்றினுள் பரமபுருஷலார் சிறு உணர்வு துளி புகுக்கப்பட்டதும் அவற்றினால் செயற்பட முடிகிறது. எப்படி நெருப்பில் காய்ச்சினால் ஒழிய இரும்பினால் எரிக்க முடிகிறதோ, அப்படியே பரபிரம்மனின் தயவு இருந்தால் ஒழிய உடலில் உள்ள புலன்கள் செயற்பட முடியாது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஒரு இரும்பு கம்பி அது வந்து எரியணும்னா அதுக்கு வந்து தேவை அப்படின்றது வந்து அந்த நெருப்பு. அந்த நெருப்பு இருந்தாதான் வந்து அதால எரிய முடியும். சோ நம்மெல்லாம் என்ன, நம்மெல்லாம் ஒரு லம்ஸ், இது என்ன சொல்றாரு அவரு, சின்ன சின்ன கணுக்கள் நம்மெல்லாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு வந்து மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு பாவம் இருந்தா மாத்திரம்தான் நம்ம வந்து அந்த பகவானை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம இந்திரியங்கள், மனம், உடல் இது எல்லாமே பகவானின் சக்தி மூலியமா தான் நம்மளுக்கு வந்து வருது. இது மூலியமா தான், இந்த பகவானோட சக்தி இல்லாம எதுவுமே செயல்படாது. சோ எல்லா இதுவும் வந்து அவரோட அம்சம். அந்த அம்சம் வந்து அவருடைய சின்ன சின்ன பாகம் நம்ம சொல்லலாம். சோ பிரபுபாத் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நம்ம வந்து we are not the doer அப்படின்றார் பிரபுபாத். நம்ம வந்து எதுவுமே செயல்ல கொண்டு வரது இல்ல, அந்த கிருஷ்ணா தான் வந்து ரியல் டூயர். அவர் தான் வந்து எல்லாமே செயல்பட வைக்கிறாரு. நம்ம வந்து அவருக்கு வந்து சிம்பிளி அன் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஜஸ்ட் ஒரு கருவி, அது வந்து அது வெளிக்காட்டுறதுக்கு, அவ்வளவுதான். சோ அவர் தான் வந்து எஜமானர் அப்படின்றது சொல்றாரு. சோ பிரகிருத்தியே கிரியமானானி இருக்கு இல்லையா, 3.27 அந்த ஸ்லோகால அதுதான் சொல்றாரு. எல்லா செயல்களும் என்ன சொல்றது, அவரோட அந்த குணங்கள் எல்லாமே வந்து அவரோட நம்மளோட குணங்கள் எல்லாம் வந்து இந்த 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர்ஸ், 3 குணங்கள்ல வந்து மாட்டின்று முழிச்சுன்னு இருக்கு இந்த உலகத்துல. பட் பகவானோடது அப்படி கிடையாது. பகவான் வந்து இது எல்லாத்துக்கும் இந்த 3 தட் இஸ் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். நம்மளோடது எப்படின்னா, ஒரு ஃபேன் எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மின்சாரம் இல்லாம இந்த ஃபேன் வந்து சுத்தாது, மின்சாரம் இருந்தாதான் அந்த ஃபேன் சுத்தும். சோ அதே மாதிரி இந்த மனசு, இந்த உடல், இந்த இந்திரியங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி இருந்தா அதோட மூலியமா இதெல்லாம் வந்து நடக்கும். அவர் அந்த சக்தியை எடுத்துட்டாருன்னா இதெல்லாம் போயிடுது, ஜடம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடலுக்கு அசைய கூட முடியாது. சோ அதனாலதான் யாரோ ஒருத்தர் வந்து பிரபுபாதர் வந்து கேட்டாராம், நம்ம வந்து இண்டிபெண்டா சுதந்திரமானவரா அப்படின்னு நம்ம கேட்டாராம். அப்ப பிரபுபாத் வந்து சொல்றாரு, நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. எதுக்கு சுதந்திரம் இருக்கு? கிருஷ்ணரோ இல்ல மாயமா, எது நம்மளுக்கு வேணும்ன்றது செலக்ட் பண்ற அளவுக்கு, சூஸ் பண்றதுக்கு, தேர்ந்து எடுக்கிறதுக்கு மாத்திரம்தான் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. வேற எதுக்குமே நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் செய்யாத, நம்மளுக்கு இவ்வளவுதான் சுதந்திரம் இருக்கு, பாக்கி எல்லாம் பகவானோட செயல் தான் அப்படின்னு பிரபுபாதர் வந்து அவள்கிட்ட சொல்றாரு.
माताजी 25। ओम नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूति पतये सकल सात्वत परिवृद्ध निखर कर कमल कुड्मलोपलालित चरणारविंद युगल परम परमेष्ठिन नमस्ते। ट्रांसलेशन। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மிக உயர்ந்த கிரகமான ஆன்மீக உலகில் நிலை பெற்றிருக்கும் உன்னதமான பகவானே, மிக சிறந்த பக்தர்களின் தாமரை தளிர் போன்ற கரங்களால் வருடப்பெற்ற தாமரை பாதங்களையும் உடையவர். பரமபுருஷரும் 6 ஐஸ்வர்யங்களும் கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவரும் புருஷ சுக்த ஸ்தோத்திரங்களில் பரமபுருஷர் என்று குறிப்பிடப்படுபவரும் பரிபூர்ணமானவரும் பூர்ண தன்னுணர்வு பெற்றவரும் யோக சித்திகளுக்கெல்லாம் தலைவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பகவான் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்னென்னலாம் குணங்கள் இருக்கு, ஆப்புலன்ஸ் 6 இது இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்கு, புருஷ சூக்தத்துல அவர் தான் மெயின் பர்சன்ன்றார், அவர் தான் பர்ஃபெக்ட்ன்றார், அவர் தான் வந்து எல்லாமே அறிஞ்சவர்ன்றார், அவர் தான் அந்த மெஜிஷியன்ன்றார். இது எல்லாமே பகவான். சோ அந்த மாதிரி அந்த பரம பகவானை வந்து யாரு சேவை பண்ண முடியும்? அந்த பக்தரால மாத்திரம்தான் சேவை பண்ண முடியும். அவர் வந்து அந்த மேல் உலகத்துல இருக்கார், அவருக்கு நம்ம வணங்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பிரேயரோட இது ஃபைனலா அவர் வந்து இவர் நாரதர் சொல்றாரு. இது வந்து ஒரு முக்கியமான அந்த பிரேயர். இந்த 7 நாள் அவருக்கு வந்து பிரேயர் சொல்லி தர்றாரு. யாருக்கு? சித்ரகேதுக்கு நாரதர். சோ நீ வந்து ஒரு கம்ப்ளீட்டா நீ வந்து பகவான்கிட்ட சரண் அடையணும். யாரால அந்த பகவானோட சரண் அடைய முடியும் அப்படின்னா சாத்வதாஸ். சாத்வதாஸ்னா யாரு? உத்தம பக்தி, தூய்மையான அந்த பக்தி தொண்டு செய்வங்கள் தான். அவருக்கு தான் வந்து அந்த பகவானோட அந்த பாதங்களில் போய் அவருக்கு அடைக்கலம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பகவானோட கால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும். அவரோட உலகத்துல நம்ம போய் அவருக்கு நம்ம வந்து சேவை செய்யற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி வேணும்னா நம்ம பக்தியிலேயே மூழ்கி இருக்கணும். அவருக்கு சேவை செய்யறதுதான் நம்ம முதல் குறிக்கோளா இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் வந்து இந்த விருத்தாசுரனை சொல்றார். விருத்தாசுரன் என்ன, அவன் வந்து ஒரு யாரும் ஒரு ராட்சசன் அந்த விருத்தாசுரன். ஆனா அவன் வந்து ஒரு சரண்டர்ட் சோல் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த டெமிகாட்ஸும் தட் இஸ் தேவர்களுக்கும் அந்த ராட்சசருக்கும் உள்ள அந்த சண்டை போர், அந்த போர்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு யஜ்யம் பண்ணி இந்த ராட்சசர் எல்லாருமே வந்து விருத்தாசுரனை வந்து யஜ்யத்திலேருந்து கொண்டு வர்றாரு. விருத்தாசுரனை அந்த யஜ்யத்திலேருந்து கொண்டு வரும்போது இந்த தேவர்களை வந்து வெல்லணும்னா அவன் எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும். சோ அவன் வந்த உடனே அவன் அவ்வளோ ஒரு சக்திசாலியா, அவன் பாக்குறதுக்கே அப்படியே பயங்கரமா இருந்தான். அப்படி ஒரு பெரிய சரீரம், ஹியூஜா, இப்படி அவனை பார்த்தாலே அப்படியே ஸ்கை வரைக்கும் அந்த அவ்வளோ லெவல்ல அந்த ஹைட்லயும் ஆஜானுபாகுவா அவன் அப்படி இருந்தானா. சோ இந்திரன் முன்னாடி வந்து நின்னா இந்திரனுக்கு வந்து ஹெல்ப்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடாட இது இவ்வளவு பெருசா வந்து நிக்கிறான், இவனை எப்படி நம்ம வெல்றது அப்படின்னு. அப்ப விஷ்ணுவோட ஆலோசனை கேட்கும்போது விஷ்ணு வந்து அவரை ததீச்சி முனி கிட்ட அனுப்புறார். ததீச்சி முனி கிட்ட போய் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் வந்து தன்னோட எலும்ப வந்து எடுத்து அதுல வந்து ஒரு சக்தியான ஆயுதத்தை பண்ணி கொடுக்கிறார். அதுதான் வஜ்ராயுதம். அந்த ஆயுதத்தை வந்து இந்திரனுக்கு கொடுத்து இந்த ஆயுதத்தை வச்சு நீ விருத்தாசுரனை அடி அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவன் வந்து இந்திரன் வந்து எல்லா தேவர்களையும் அழிச்சுட்டு விருத்தாசுரனை சண்டை போடுறதுக்கோசரம், அவன் ராட்சசன் இல்லையா, அவனை சண்டை போடுறது பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டைக்கு அவன்கிட்ட போறான். ஆனா அங்க சண்டைக்கு போனா நம்ம எப்படி சண்டை போடுவோம்? இப்ப நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும்னு எல்லாரும் சண்டை போட மாட்டா. விருத்தாசுரன் வந்து தான் ஜெயிக்கணும் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெயிப்பான்னு பார்த்தானா, விருத்தாசுரன் வந்து இந்திரனை ஊக்கப்படுத்துறான். என்னன்னா சண்டை போடு, நான் வந்து பயப்பட மாட்டேன், நான் வந்து சாகறதுக்கு பயப்படவே மாட்டேன், நான் வந்து இன்னும் எனக்கு ஆசை என்னன்னா நான் பகவானோட காலில் போய் சரணடையணும் தான் என்னோட முக்கியமான ஆசை. அதனால எனக்கு வந்து ஜெயிப்பு வேண்டாம், நான் ஜெயிக்க வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு வந்து
எந்த பொருள் ஆசையும் கிடையாது, நான் பாக்கி ராட்சசன் போல இல்ல, எனக்கு பகவானை தான் போய் சரணடையணும், அதனால என்னை நீ கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவன் இந்திரனையே ஊக்கப்படுத்திட்டு இருக்கான். அது அந்த ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சா 6.11.24 மாதாஜி அதை ஓபன் பண்ண முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கா டக்குன்னு? ஒரு நிமிஷம் ஆச்சு, நான் ட்ரை பண்றேன். என்ன சொல்றாருன்னா, நக பிருஷ்டாம் நச்ச பாரமேஷ்டியம் ந சாமபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திர் ஆப்னுர் பவம் வா சம்ஞானஜஸ்த்வா விஹரஹ்ய காங்ஷே அப்படின்றது. எனக்கு இந்த ஸ்வர்க்கம் வேண்டாம், எனக்கு பிரம்மாவோட பொசிஷன் வேண்டாம், எனக்கு எந்த ராஜ்யத்தையும் ஆழ வேண்டாம், இந்த பூலோகத்திலையும் வேண்டாம், கீழ் லோகத்திலையும் எனக்கு வேண்டாம், எனக்கு மோட்சம் வேண்டாம், எனக்கு பகவானோட செப்பரேஷனே வேண்டாம், நான் வெறும் பகவான் கிட்டயே போய் அவருக்கு சேவை செய்யணும், இதுதான் என்னோட ஆசை. இதுதான் இதோட அந்த டிரான்ஸ்லேஷனோட மீனிங் இந்த ஸ்லோகத்துக்கு. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகமும் 6.11.25 அதுவும் இதே மாதிரி ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அஜாத பக்ஷ இவ மாதரம் ககஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுத ஆர்த்தாக பிரியம் பிரியேவ வியுசிதம் விஷன்ன மனோரிய வித்யாக்ஷ தித்ருக்ஷதே துவாம். இதுலயும் என்ன சொல்றாருன்னா, அவரு எப்படி ஏங்குறார் அப்படின்றத சொல்றான். ஒரு குழந்தை எப்படி தன் அம்மா கிட்ட போனோம் அப்படின்ற அந்த கை குழந்தை அழுமோ, அந்த ஏக்கம் இருக்குமோ, அந்த ஏக்கம் மாதிரி அந்த கன்று குட்டி எப்படி அம்மாவோட பாலுக்கோசரம் ஏங்குமோ அந்த மாதிரி ஒரு ஏக்கம். அதே மாதிரி ஒரு பெண்மணி தன் ரொம்ப பிரியமான அந்த கணவர்கிட்ட ஏங்குவர்ல, கணவருக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் நம்ம ஹிருதயத்துல இருக்கான் பகவானை அடையறதுக்கோசரம். அந்த மாதிரி ஒரு ஏக்கம் அவங்கிட்ட இருக்கான் பகவான் அடையறதுக்கு வேண்டி. அவ்வளோ ஒரு பிரமாதமா அந்த ஸ்லோகத்தை, அந்த மீனிங்க எழுதியிருக்காரு. எஸ் மாதாஜி, அந்த டிரான்ஸ்லேஷன் இது ரெண்டுத்துக்கும் படிங்க மாதாஜி, 24-25. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா செல்வங்களுக்கும் உறைவிடமாகிய பகவானே, நான் துருவலோகத்தையோ ஸ்வர்கலோகங்களையோ அல்லது பிரம்மதேவர் வாழும் உலகத்தையோ அனுபவிக்க விரும்பவில்லை, அல்லது அனைத்து மண்ணுலகங்களுக்கும் அல்லது பாதாள உலகங்களுக்கோ மேலான அதிபதியாக இருப்பதையோ கூட நான் விரும்பவில்லை. யோக சித்திகளை நான் விரும்பவில்லை. தங்களுடைய தாமரை பாதங்களை கைவிட வேண்டுமாயின் முக்கியையும் நான் வேண்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணணும் மாதாஜி. ஓகே ஓகே சுஜா, நான் ஃபுல்லா தான் இது பண்ணிக்க. நான் ரீட் பண்ணட்டுமா? கமலக்கண்ணவே, இயற்கை முறைக்காத பறவைகள் தாய் உணவளிப்பான் என்று அவனை நோக்கி எப்பொழுதும் அவாவது போலும், கயிறுகளால் கட்டப்பட்டு பசியினால் வருந்தும் இளங்கன்றுகள் தாயின் பாலை பருக அவாவது போலும், அல்லது மனங்கலங்கிய மனைவி தூரதேசம் சென்ற கணவன் திரும்பி தன்னை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துவதற்காக எப்பொழுதும் அவாவது போலும், தங்களுக்கு நேரடியாக தொண்டு செய்யும் சந்தர்ப்பத்திற்காக என் மனம் எப்பொழுதும் அவாவுகிறது. இது விருத்தாசுரன் சொல்லியிருக்கிறது. அவன் ஒரு அசுரன். வெளிப்படையால் அவன் அசுரன், ஆனா உள்ள அவன் ஒரு மகா பக்தன் அப்படின்றது பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. ஏன்னா அவர் அவரோட பின் ஜென்மத்துல அவன் சித்திரகேத்துவா இருந்தானா. சித்திரகேத்துவா இருக்கும்போது அவன் எவ்வளோ பெரிய பக்தனா இருந்தான்.
அந்த பக்தன் தான் சொல்லுவாள்ல, நம்ம வந்து ஜென்ம ஜென்மாந்தரம் நம்ம பண்ற அந்த பகவத் நாமம், நம்ம ஜபம் பண்றது, நம்ம பகவானுக்கு செய்யறது எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஒரு ஜென்மத்துக்குன்றல. இது இந்த கதையை கேட்கும் போதே இத வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிடுறது. ஏன்னா அவன் வந்து ப்ரீவியஸ் ஜென்மத்துல பண்ண அந்த நல்ல செயல் தான் வந்து இப்பவும் வந்து அவனுக்கு ராட்சசனா பிறந்தா கூட அவனுக்கு வந்து இந்த ஜென்மத்திலயும் அந்த பகவான் மேல அவர் கிட்ட போனோன்ற அந்த ஏக்கம் அவன்கிட்ட அப்பவும் இருக்கு. சோ அவன் வந்து அந்த சிவனை வந்து ஏதோ புண்படுத்திடுறாரு, அதனால வந்து பார்வதி வந்து சாபம் கொடுத்து அவன் வந்து இந்த மாதிரி ராட்சசனா வந்து பிறக்கிறாரு. அந்த ராட்சசனோட உடல் இருந்தாலும் அவன் பகவானை மறக்கவே இல்லை. அந்த டிவோஷன், பக்தி அப்படின்றது வந்து ஹிருதயத்துல நம்மளுக்கு எப்பவுமே தோன்றுகின்றது. அது வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது, இந்த உடல்னால கிடையாது. சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோல்டு இருக்குல்ல, அந்த தங்கம் வந்து நீங்க எந்த குப்பையில போட்டாலும் அது மாணிக்கம், அந்த தங்கம் தான். அதுக்கு அதோட ஒரு இது இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு பக்தன், அவன் ஒரு தூய்மையான ஒரு பக்தன் ஆயாச்சுன்னா அவன் எந்தவே லோ கண்டிஷன்ல பிறந்தாலும், அவன் எந்த ஒரு இது விதத்துல அவன் வந்து இருந்தாலும் பிறந்தாலும் அது வந்து அவனை பாதிக்காது. அவனுக்கு பகவானோட துணை வேணும் அப்படின்ற ஒரு இச்சை இருந்ததுன்னா பகவானை அடையறதுக்கு அவன் எப்படி வேணாலும் வருவான். அந்த ஷைனிங், அந்த கோல்டு வந்து எங்க இருந்தாலும் தங்கம் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே நம்ம வந்து எந்த பாடியில இருந்தாலும் நம்ம வந்து பகவானோட ஏக்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த பகவான் கிட்ட போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. சோ அதனால இந்த கடைசியில வந்து விருத்தாசுரனை இந்திரன் வந்து கொலை பண்ணின உடனே அடுத்த செகண்டே வந்து அவன் வந்து அந்த பகவானோட உலகத்துக்கு போயிடுறான், பகவான சரண் அடைஞ்சிடறான். அவன் ஆசைப்படி பகவானோட சேவையில தன்னையே ஈடுபடுத்திக்கிறான். சோ இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நம்ம இந்த சிச்சுவேஷன்ல பிறந்துட்டோம், நம்மளுக்கு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, நம்ம அதனால நம்மளால பக்தி பண்ண முடியல, நம்ம ஆத்துக்கார் இப்படி இருக்கா, நம்ம விவா இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம எந்த சிச்சுவேஷனுமே சொல்ல முடியாது. நம்மக்குள்ள அந்த ஆசை இருந்துதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பகவான் நம்ம சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நம்மளுக்கே கொடுத்துருவார் பக்தி தோண்டு செய்யறதுக்கு. ஆனா நம்மக்குள்ள அந்த தீவிரமா அந்த டிட்டர்மினேஷன், அந்த ராட்சசருக்குள்ள கூட அந்த தீவிரமா இருக்கு அப்படின்றது. ராட்சசர் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு, சக்திசாலியா இருப்பாரு. அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து இந்த ராட்சசெல்லாம் வந்து பகவானை விட்டுடுறாங்க. இல்லைன்னா இன்னைக்கு கூட எல்லாரும் அந்த ராட்சசரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ரெடியா இருப்பாங்க. அது ஒரே காரணம், அவங்கள வெறுக்கிறதுன்னா அவர்கிட்ட அவள் வந்து பகவானோட டச் இல்லை. அதர்வைஸ் இதே எல்லா மகா ராஜங்களை எல்லாருக்கும் இருக்கிற அதே சக்தி அவளுக்கிட்டையும் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். ஹிரண்யகசிப்பு, ராவணன் எல்லாரையும் பார்த்தோன்னா அவள்லாம் தபஸ்யா பண்ண முறையெல்லாம் நீங்க பாருங்க. இந்த மலை மேல நின்னுண்டு வருஷம் 10,000 20,000 வருஷம் அங்க வந்து நின்னு தபஸ்யா நின்னு ஒத்தக்கால நின்னு அவன் தபஸ்யா பண்ணான். இந்த மாதிரி மெடிடேஷன் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 2 நிமிஷம் நம்மளால ஜபம் பண்ண முடியறது இல்லை கான்சென்ட்ரேஷனோட. சோ அந்த மாதிரி அவங்க டிட்டர்மினேஷன் இருக்கு. அந்த டிட்டர்மினேஷன் இருந்து நம்ம வந்து பகவானை வந்து நிஜமாவே வணங்கினானா பகவான் நம்மளுக்கு என்னென்னலாம் பகவான் கிட்ட போறதுக்கு ஒரு வழி காட்டுவார். எவ்வளவு ஈஸியானதை வந்து நம்மளே நம்ம வாழ்க்கையை எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் அந்த முடிவு இருக்கு. அதுதான் பிரபுபா சொல்றாரு, உங்களுக்கு வந்து ஃப்ரீ வில் இண்டிபெண்டன்ஸ் வந்து பகவானை சூஸ் பண்றதுக்கா மாயையை சூஸ் பண்றதுக்கான்றது அந்த இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறாரு. ஆனா அதுக்கு மேல பகவானோட செயல். பட் ஆனா அந்த சூசிங்கே நம்ம சரியா பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? சோ அதனால எப்பவுமே வந்து நம்ம பகவானை நினைச்சுட்டே தான் இருக்கணும், அவரை மறக்கவே கூடாது. அதுதான் இதுல வந்து. சோ நம்ம பொசிஷனோ, நம்ம பர்த்தோ, நம்ம இந்த உடலோ இதெல்லாம் வந்து நம்மளோட காரணமே இல்லை. நம்மளோட இன்டென்ஸ் டிசையர் இருக்கு பத்தியா பகவானை சேவை பண்றதுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. சோ இன்னைக்கு இந்த இதுல இருந்து நம்ம இந்த எல்லா அவரோட நாரதரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, பகவான் அப்படின்றது ஒரு பரம புருஷன். அவர் வந்து அந்த பரம புருஷன் வந்து அவருக்கு வந்து ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் வந்து அவர் வந்து பூர்ணமான உருவம். அவர் வந்து ஆனந்தமயமான அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, சாந்தமா இருக்காரு. அதே சமயத்துல அவர் வந்து எல்லாருக்குமே எல்லாமே வழங்கக்கூடிய எல்லா குணங்களுமே இருக்கு. அவர் எப்படின்னா நம்ம இது சொல்றோமே சன்லைட், அந்த சூரியனோட ஒளி,
சூரியனோட கிரகம், அப்புறம் சூரிய பகவான். சோ எப்படி பிரம்மன், பரமாத்மா, பகவான். சோ அந்த சூரியனோட ஒளிய வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனா பகவான் வந்து நம்ம ஹிருதயத்துல பரமாத்மாவா எப்பவுமே உள்ள உட்காந்து நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கா. இல்ல நம்ம பகவான் வேணும்னா பகவானை சூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சாய்ஸை கொடுத்துடுறாரு. பகவானை வந்து நினைக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரியவர். அவரை வந்து நம்ம வெறும் ஊகங்களால அவரை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பக்தி செயல் செஞ்சா மாத்திரம்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பக்தி செயல் செய்யும் போது பகவானே தன்னை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாரு. அனைத்து அந்த படைப்புகளும் அவரோட சக்தியினால்தான் படைச்சிருக்கு. ஆனால் அவர் வந்து இந்த எல்லா இதுலயும் வந்து அவர் வந்து இண்டிபெண்ட், அவர் எல்லாத்துக்குமே டிபெண்ட் கிடையாது. சோ அதனால பக்தி என்றதுதான் நம்மளோட ஒரே மார்க்கம். அது இல்லைன்னா நம்மளால வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட ஹையஸ்ட் கோல் வந்து பிரேம பக்தி. அது வந்து அந்த பக்திக்கு நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. சோ பகவானோட சக்தி, அவரோட மர்சி இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த இந்த இதுல இந்த இயக்கத்துல கூட நம்மளால இருக்க முடியாது. சோ அதனால இந்த மாதிரி சித்திரகேது, விருத்தாசுரன், இவங்கள இந்த கதைகள் எல்லாம் அட்லீஸ்ட் பிரகலாதன், இவங்களோட கதைகள் எல்லாம் வந்து பக்தரோட கதைகள் எல்லாம் நம்ம கேட்டு அவர்கிட்ட அவளுக்குள்ள அந்த இருக்கிற அந்த டிட்டர்மினேஷன், பக்தி, இதெல்லாம் நம்மக்குள்ள நம்ம கொண்டு வந்து அதை வந்து நம்மளோட பக்தி வந்து இது நம்ம ஒரு லிமிட் பண்ணிக்காம, தட் இஸ் என்னோட சிச்சுவேஷன், நான் இப்படி மாட்டின்னு இருக்கிறதுனால என்னால பக்தி பண்ண முடியல, நான் இப்படி இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல அப்படின்னு நம்மளையே லிமிட் பண்ணிக்காம நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ், தட் இஸ் இந்த மெட்டீரியல் உலகம் வந்து மாட்டின் முழிச்சுட்டு இருக்கோம், அதனால பக்தி பண்ண முடியலன்ற ஒரு விதவிதமான காரணத்தை சொல்லாம பகவான் கிட்ட எப்படியெல்லாம் சேவை செய்யறது, அவர்கிட்ட எப்படியெல்லாம் போறது அப்படின்றதுக்கு நம்ம வந்து வழி நம்ம தான் தேடி அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதுல ஸ்ட்ராங்கா போனோம் அப்படின்றது நாரதர் வந்து சொல்றாரு. சோ அதனால நம்ம வந்து ஜபம் அது வந்து சின்சியரா நேர்மையாக நம்ம பண்ணணும். 4 அதுக்குதான் பிரபுபாத் வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் 4 அந்த இது கொடுத்துருக்காரு. அதை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பகவானை வந்து சேவை செய்யணும். இது 3 இருந்தானா பகவான் தானே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மள வந்து யார் என்ன துருவன் ஐஷன் போன மாதிரியும் இவன் ஐஷன் போன மாதிரியும் அவரே வந்து நம்மள ஐஷன் போய் அவர் உலகத்துல வச்சு அவரே நம்மளுக்கு வந்து சேவை செய்யற அந்த வாய்ப்பும் நம்ம கொடுப்பா. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த இதை முடிச்சிருக்கேன். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீலா பிரபுபாத் கி ஜெய். தாய் கௌர் பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. உங்களால என்னால் நான் வந்து பாகவத் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வேர்ஸ் படிச்சதுலயும் ஆனந்தமா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி. உங்கள் மூலமா எங்களுக்கு இந்த பிரார்த்தனைகளுடைய விளக்கங்களை எல்லாம் ரொம்ப, அதுவும் ஆனந்தமா வகுப்பு எடுத்தீங்க. அதுதான் எங்களுக்கு இந்த ஃபுல் 1 hour செஷனும் ரொம்ப அருமையா எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ மாதாஜி நம்மளோட இருக்காங்க. எதுவும் கேள்விகள் உங்களுடைய இது இருந்துச்சுன்னா மாதாஜிட்ட கேட்கலாம் தாராளமா. ஒரு 1 or 2 questions. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்போ நீங்க சாண்டிங் பத்தி சொன்னீங்கல்ல மாதாஜி, நம்ம வந்து ப்ராப்பரா சாண்டிங் பண்ணோம், சீரியஸா சாண்டிங் பண்ணணும் மாதாஜி. அந்த சாண்டிங் மட்டும்தான் மாதாஜி சீரியஸா எங்களால பண்ணவே முடியல. நான் இதே கொஸ்டின் நிறைய மாதாஜி கிட்டே கேட்டிருக்கேன் மாதாஜி. அவங்க நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. ஆனா சில குரூப்ல ப்ராப்பரா வந்து நம்ம சாண்டிங் பண்ணல அப்படின்னா நம்ம சாதாரணமா செய்யற செயல் கூட நம்மளால செய்ய முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும். நம்ம தினமா தினம் வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம செய்யற செயல் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ப்ராப்பரா சாண்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாதாஜி. நாங்களே எவ்வளவு ட்ரை பண்றோம் மாதாஜி, பட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மாதாஜி. வாய் மட்டும்தான் சொல்லுது, பட் மனசு இதெல்லாம் எண்ணெல்லாம் எங்கேயோ ஓடுது மாதாஜி. மறுபடியும் கூட்டிட்டு வந்து விடுறோம், ஆனா மறுபடியும் அதே போலதான் இருக்கு மாதாஜி. அது ப்ராப்பரா சீரியஸா உட்காந்து சாண்டிங் பண்ணணும்னு இதே கிளாஸ்ல நிறைய மாதாஜி சொன்னாங்க, பகவானோட லீலைகளை நினைச்சுக்கிட்டே நீங்க சாண்டிங் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கூட 1 நாள் 2 நாள் நினைக்கிறோம் மாதாஜி, 3ஆவது நாள் அது ப்ராப்பரா பண்ண முடியறது இல்ல மாதாஜி. அது எதனால? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க மாதாஜி.
ஹரே இது கிருஷ்ணா. எதனால இல்ல, நம்ம ஜட உலகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு குறைகள் எப்பவுமே இருக்கும். நம்மளால சாண்டிங் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால பானு சுவாமி மகாராஜ் சொன்னாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட நான் இதே கொஸ்டின் தான் கேட்டேன். என்னவே நம்ம வந்து மாட்டினாலும் நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து மனசுல ஓடிண்டே இருக்கும் வேற ஏதான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இதுக்கு வேற வழியே இல்லை, சாண்டிங் ப்ராப்பரா வரலையா, நீங்க திருப்பியும் சாண்ட் பண்ணிட்டே இருக்கோ, அதுதான் ஒரே வழி. சாண்டிங்க்கு ஒரே வழி சாண்டிங் தான். வரலன்னாலும் சரி வந்தாலும் சரி. ஆனா ஒண்ணு என்ன சொன்னார்னா, கார்த்தால நீங்க எவ்வளவு சீக்கிரம் கார்த்தால எழுந்து நீங்க பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் முன்ன, தட் இஸ் நம்ம 10 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல நம்ம செய்யற அதே அந்த சாண்டிங்கோட அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இந்த கார்த்தால 3-4 மணிக்கு செய்யும் போது அந்த அந்த இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால எப்பவுமே வந்து கார்த்தால வந்து ஏர்லி மார்னிங் சாண்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ சாண்டிங்க்கு வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சாண்டிங்க்கு சாண்டிங் தான் பண்ணியானோம், வேற வழியே கிடையாது. பட் பாக்கி டிவோட்டிஸ் சொல்ற மாதிரி பகவானோட இத லீலைகள் ஞாபகப்படுத்தலாம். நீயும் லீலைகளோட நான் வந்து சில சமயம் அவருக்கு மாலை போக்குற மாதிரியோ இல்ல அவருக்கு அலங்காரம் பண்ற மாதிரியோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல சாண்டிங் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த மாதிரிலாம் நான் நினைச்சுட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சாண்டிங் பண்ணது இருக்கு. சோ 108 பூவை வச்சு ஒரு மாலையை தொடுக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அப்படியும் வந்து ஒரு 30-40 பூவை சேர்க்கும் போதே மைண்ட் எங்கேயோ போயிடும். அப்புறம் அந்த 30 தான் அதுதான் ஞாபகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த 31ல இருந்து திருப்பியும் ஆரம்பிப்பேன். பட் அது என்ன ஆகும்னா சாண்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனால பண்ண வேண்டி வரும். ஏன்னா நம்ம அந்த கான்சென்ட்ரேஷனுக்கோசரம் ஏங்கறதுனால. பட் ஆனா பண்ண 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 முன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம வந்து எப்பவுமே அந்த சாண்டிங் புக் ரீடிங் இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டே இருக்கணும். இதை வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணதை வந்து நம்ம எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த ரெக்கார்டை நம்ம திரும்பி பார்த்தா நமக்குள்ள வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியலைன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம இன்னும் நல்லா தூய்மையா செய்யணும்னு அர்த்தம். அந்த ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே வரும். சோ எப்பவுமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் இது பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணேன், பகவானுக்கு இதெல்லாம் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்ப நம்ம ஒரு நாள் நம்மளால பண்ண முடியாது, ஏன் நம்மளுக்கு மறுநாள் பண்ண முடியல அப்படின்றது நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஞாபகம் வரும். சில நாள் வந்து நம்ம நல்லா சாண்ட் பண்ணியிருந்தா, ஓ இன்னைக்கு நான் வந்து இந்த டைம்ல சாண்ட் பண்ணும்போது எனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருந்தது, அதையும் மார்க் பண்ணி வச்சுப்போம். அதை வச்சுக்கும் போது நம்ம அதை ரிவ்யூ பண்ணும்போது அப்ப வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட்ல தோணி நம்ம வந்து நம்மளோட சாண்டிங்கை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ அதனால எப்பவுமே உங்களோட சாண்டிங்கை வந்து நீங்க எப்பவுமே நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்குன்னே ஒரு புஸ்தகத்தை வச்சு எழுதி நீங்க வந்து அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே மாதாஜி, நான் ட்ரை பண்றோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க, நான் கேட்டேன் இந்த மாதிரி சாண்டிங் பண்றச்சு இந்த மாதிரி மைண்ட்ல ஏதாவது தோணிட்டே இருந்ததுன்னா டக்குன்னு நீங்க பக்கத்துல ஒரு பேப்பர் நோட் எழுதி வச்சுக்கோங்க, என்ன தூதணும் அதுல எழுதிட்டே வந்துடுங்க. இப்போ சப்போஸ் நம்ம சாண்ட் பண்றச்சு இன்னைக்கு என்ன வெஜிடபிள் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா டக்குன்னு அதை எழுதி வச்சுக்கோங்க அந்த பேப்பர்ல. டக்குன்னு அதை எழுத வைக்க 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 உங்களுக்கு அப்புறமா திங்கிங் தாட்ஸ் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சாண்ட் பண்றச்சு. தெரியல எந்த அளவுக்கு மாதாஜி, தெரியல. நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. நான் இந்த சாண்டிங் உள்ள அந்த ஒரு என்னைக்கு நன்னா பண்ணேனோ அதை வந்து நல்லா எழுதி வச்சிருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி வேற தாட்ஸ் வருது நான் எழுதி வச்சது இல்லை. மேபி எழுதி வச்சு வேணா பாக்குறேன். ஸோ தட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள அது வந்து நல்லது. பட் ஆனா எப்பெல்லாம் நான் நன்னா பண்ணியிருக்கேன், எப்பெல்லாம் வந்து எனக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது, இந்த டைம்ல பண்ணா நன்னா வருது, இந்த டைம்ல பண்ணா நன்னா வரல அப்படின்றதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் எப்பெல்லாம் வேற டைவர்ஷன் போச்சுன்றது நான் எழுதி வச்சுன்றது இல்லை. பட் நீங்க சொல்றதுனால நான் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இருக்கலாம், ஏன்னா யாராவது அனுபவத்துலதான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாதாஜி. மிக்க நன்றி. மீண்டும் உங்களுடைய ஒரு சங்கம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க வேண்டிக்கிறோம்.
தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஸ்ரீமத் கிருஷ்ணா. சார்பாக எல்லாருடைய நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்மளுடைய